நிறைய பேருக்கு இங்கே என்ன பிரச்சனைனா யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் அந்த லோ கான்ஃபிடென்ஸ், அந்த ஃபியர், அந்த ஆங்ஸைட்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஹலோ சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இது எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஸ்டோரி. நீங்கள் சின்ன பிள்ளையில் அது கேட்ட ஸ்டோரி, நிறைய மேபி வீடியோஸ்லாம் கூட பார்த்துருக்கீங்க. அந்த ஸ்டோரி ஒரு காக்கா கதை. அதாவது ஒரு காக்கா வந்து பயங்கர தேர்ஸ்டியாக இருக்குமா. பயங்கர தேர்ஸ்டியாக இருந்துக்கும் போது தண்ணி வேணும் அலையும் போது ஒரு பாட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கும். சரி, அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது தண்ணி வந்து அதனோட லெவல் வந்து பாட்டுக்கு கீழே இருக்கும், பாட்டில் பாட்டமில் இருக்கும். அப்போ காக்கா வந்து அந்த இதை வச்சு அதனோட பீக் வச்சு ட்ரை பண்ண முடியல. அப்புறம் பார்க்கும் எப்படியா தண்ணி குடிச்சாகணும். என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிற சில கல்லெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன பெபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஒன்று போடும். அப்போ போட தண்ணி கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி மேலே வரும்போது காக்கா வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிடும் இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிக்கிற ஒரு ஸ்டோரி. நம்ம இந்த ஸ்டோரியோட ஒரு மாரல் என்ன சொல்லியிருக்கோன்னா, திங்கிங் ப்ராசஸ், யோசிக்கிற விதானம், நீ எப்படி அப்ளை பண்ணணும், டைமிங் சென்ஸ் அப்படின்லாம் நிறைய நமக்கு ஸ்கூலில் வந்து டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஃபைன். இதில் இன்னொரு டைமென்ஷனும் இருக்குது. காட் ஹெல்ப்ஸ் ஒன்லி தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். கடவுளால் கூட நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா உங்களுக்கு கடவுளே ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே மாரல் ஆஃப் த ஸ்டோரி. கடவுள் வந்து அந்த தேர்ஸ்டியாக இருக்கிற காக்காவுக்கு தண்ணியை காட்டிட்டார். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எப்படியா குடிச்சிடணும், எப்படி குடிக்கணுன்றது காக்காவோட எஃபர்ட்ஸ் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சோஷியாலஜியில் ஒரு கான்செப்ட் படிப்போம். என்ன படிப்பான்னா, ரிலீஜன் அண்ட் எக்கனாமிக்ஸ், வெபேரியன் தியரி ஆஃப் ரிலீஜன் அண்ட் எக்கனாமிக்ஸ், இன்ஃபேக்ட் ப்ராட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு ஒன்று படிப்போம். அதுதான் மேக்ஸ் வெபரோட டாக்டோரல் தீசிஸ் கூட. ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கேபிட்டலிஸ்ட் டெண்டன்சி எப்படி வந்து இந்த கால்வினிஸ்ட் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ரிலீஜன் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ, உன்னோட மரணத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவேன்னா இந்த பூலோகத்தில் இருக்கிற வாழ்நாளில் நீ கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீ வந்து பிளெஸ்டாக இருக்கணும்னா நீ நல்ல ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் போட்டேன்னா தான் நீ உன்னை நல்லா க்ரூம் பண்ணிக்க முடியும். அப்படி நீ இருந்து இங்கே நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா இருக்கன்னா டெஃபினட்டாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவ. ஸோ அப்படிங்கிறது ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அப்போது மேக்ஸ் வெபர் என்ன சொல்லுவாருனாக்கா, எஸ், இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போடுற அந்த டெண்டன்சி இருக்கிறவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக, நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஃபைன். ஸோ கடவுளாக இருந்தாலும் நீங்கள் கடவுள்கிட்ட போய் என்னதான் திருப்பதிக்கு 1000 லட்சங்கள் கோடியாக காணிக்க போட்டாலும், கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாத்து தான் போட்டு காட்டுவார். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்ஸில் தான் நீங்கள் மேலே ஏறி போக முடியும். இது வந்து சோஷியாலஜியில் ஒரு தியரியாகவே இருக்குது இல்லைங்களா. ஃபைன். இப்போது நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நம்ம ஒரு 15-20 வருஷமாக இந்த ஃபீல்டில் தானே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இயர் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கேண்டிடேட், அது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டை நான் வந்து முதல் நாள் வந்து கிளாஸில் வந்து ஒரு இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்விரான்மெண்ட்டை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சிஎஃப்எல் பல்பு அதில் என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹிந்துவில் அது எடிட்டோரியலாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணு உடனே எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு, சார், ஹவ் இஸ் இட் பாசிபிள், யுவர் எஸ்டர்டேஸ் கிளாஸஸ் டுடேஸ் ஹிந்து நியூஸ் பேப்பர், ஸோ ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு பயங்கரமாக ஒரு மெசேஜ் போட்டாங்க அந்த பொண்ணு. ஆனால் அதே கிளாஸில் இன்னொரு 40-45 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் ஹிந்துவில் அப்படி ஒரு எடிட்டோரியல் வந்ததே தெரியலை. நான் அப்புறம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி மெசேஜ் போட்டது, எத்தனை பேர் ஹிந்துவில் அந்த எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இல்லை, எக்ஸப்ட் ஒரு 1 or 2 தவிர ஹிந்துவில் இன்றைக்கி அந்த எடிட்டோரியல் வந்திருக்குன்னு தெரியலை.
இப்போது நான் நேற்று கிளாஸில் நடத்தினேங்கிறது இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியலில் வந்திருக்குன்றதே எப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் படித்தாதான் தெரியும். நீங்கள் படிக்கணும். அப்போ அந்த பொண்ணு எப்படி அதை ரியலைஸ் பண்ணி எனக்கு உடனே காலையில் பயங்கர ஒரு ஹைப்பர் இதில் மூடில் வந்து எனக்கு மெசேஜ் போட்டாங்க. யூ ஜஸ்ட் திங்க். அப்போது படிக்கிற பிள்ளைங்க அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுது. ஆனால் படிக்கலை அப்படின்னா நான் கிளாஸில் கேட்குறப்போ மீதி ஒரு 40 பேருக்கு அது என்னன்னே தெரியலையே, ஹிந்துவில் வந்திருக்கா வரலையானே தெரியலையே. அதாவது பாயிண்டர்ஸ் கிளாஸில் நாங்கள் நடத்துகிறத நீங்கள் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். அது பிஎட் கரண்ட் அஃபேர், ஹிந்து எடிட்டோரியலாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் புக் பொலிட்டிக்கல் சயின்ஸோ, ஆப்ஷனலோ, சோஷியாலஜியோ, இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸோ, இல்லை சிசாட், வாட் எவர் இருக்கு. நீங்கள் வீட்டில் போய் அதுக்கு எஃபோர்ட் போடலை அப்படின்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இல்லைங்களா? ஒரு சில கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, கிளாஸில் புரியாத மாதிரி இருக்கும். அவங்க மூஞ்சியை பார்த்தா புரிஞ்சிச்சா புரியலையான்னு நம்மளால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க முடியாது. அமைதியாக இருப்பாங்க, காமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் போய் செம்மையாக வேலை பார்த்துருவாங்க. நான் கொடுக்குற அசைன்மெண்ட்லாம் இந்த கொஷின், பழைய கொஷின், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரியாலிசம் இன் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ்னு ஒரு டாபிக் நடத்திட்டு பழைய கொஷின் பேங்க், எப்போவுமே என் கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ்லேயும் பழைய கொஷின் பேங்கில் இருக்க கொஷினை சொல்லி தான் சொல்லுவேன், ரிலேட் பண்ணி கொடுப்பேன். அப்படி நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். அந்த குறிப்பிட்ட ஒரு கேர்ள், அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவங்க 2 பேரும் எழுதிட்டு வந்து என்கிட்ட காட்டி கரெக்ஷன் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் அதே கிளாஸில் உட்காந்துருக்க மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதா தெரியலையா எதுவுமே புரியலை. அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே எனக்கு புரியலை, எனக்கு தெரியலை, சார் நல்லா சொல்லி கொடுக்கல அப்படின்னு ஈஸியாக ப்ளேமை தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. அதாவது அதே கிளாஸில் இருக்கிற மற்ற கேண்டிடேட்ஸ், இப்போ நான் முன்னாடி அந்த ஹிந்து எடிட்டோரியலுக்கு எனக்கு மெசேஜ் போட்டாங்கனால அவங்க எப்படி போட்டாங்க, இவங்க எப்படி எனக்கு ஆன்சர் எழுதிட்டு வந்து காட்டி கரெக்ஷன் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக வி ஆர் டூயிங் அவர் சர்வீசஸ். ஏன்னா எங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் வாங்கிட்டு போகிறதாகட்டும், இல்லை எங்களை ஃபாலோ பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு சர்வீசஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும். நீங்கள் எஃபோர்ட் போடலைன்னா we cannot help. நான் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இங்கே என்ன பிரச்சனைனா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் அந்த லோ கான்ஃபிடென்ஸ், அந்த ஃபியர், அந்த ஆங்ஸைட்டி வந்துக்கிட்டே இருக்குது. there are 3 things. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று சுய புத்தி வேணும், இல்லாட்டி சொல்வார் புத்தி கேட்கணும், இல்லைன்னா பட்டறிவு அனுபவ புத்தி வேணும். இந்த 3 தான் வந்து சோர்ஸ். அண்ட் நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த 3 தான் பேஸ். ஒன்று, உங்களோட பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்களே கரெக்டாக யோசித்து நீங்களே கரெக்டாக பண்ணி உங்களோட கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கலாம். இல்லையா, நம்மள மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ், இல்லை சீனியர்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், ஒரு பி அவங்க சொல்கிறத கேட்டு லிசன் பண்ணி அதுலேருந்து கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கணும். இல்லையா, நீங்களே ஃபெயில் ஆகி கஷ்டப்பட்டு அடி வாங்கி டெவலப் பண்ணிக்கலாம். there are 3 ways to develop confidence. இது வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க இந்த 3 மெத்தடில். அண்ட் இந்த 3 மெத்தடுக்குமே த பேசிக் ப்ரொமைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி யூ ஹாவ் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப். அதாவது எக்ஸாம் ஹாலில் போய் யார் எக்ஸாம் எழுத போகிறான்? நாங்கள் ஃபேக்கல்ட்டி கிடையாது, நீங்கள் தான் போய் எழுத போகிறீங்க, நீங்கள் தான் ஹோம்ஒர்க் பண்ணணும், நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ நாங்களே வந்து ஃபேக்கல்ட்டி கிளாஸ்க்கு வரும்போது 1 hour 2 hour ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வரோம். அப்போ நீங்களும் போய் படிக்கணும், வீட்டில் போய் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கணும் ஒரு டாப்பிக்குமே. அது படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வராது. கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் வித் நாலேஜ் கம்ஸ் வித் எஃபர்ட். படிங்க படித்தா மட்டும்தான், நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான். அண்ட் எப்போவுமே நான் ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு விஷயம், யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் எல்லாமே ஓவர் நைட்டில் ஒரே வருஷத்தில் இல்லை 6 மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி ஒரு சிலருக்கு எங்கேயோ அங்கங்கே ஒரு சிலருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம். பட் அதுக்கு ஏன் வேறு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, 99.99% ஆஃப் கேசஸில் நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு மேஜிக்கெல்லாம் ஒரு வருஷத்தில் 6 மாதத்துல எல்லாம் நடக்கிறதே கிடையாது.
நாங்கள் ஈவன் கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே என்ன சொல்லுவோன்னா, நீ இந்த ஒரு வருஷம் படிக்கிற கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் பத்தாதுப்பா, இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுக்கும். இதுக்கப்புறம் நீ போயிட்டு வீட்டில் உட்காந்து அடுத்த ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஹோம்ஒர்க் பண்ணணும்ப்பா. நீ எஃபர்ட் போட்டாங்கப்பா மேலே வர முடியும்னா நாங்கள் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே சின்சியராக அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அண்டு நீங்கள் எஃபர்ட் போடலைன்னா நாங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை, உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லை ஈவன் காட், நோபடி கேன் ஹெல்ப் யூ அன்லெஸ் யூ புட் எஃபர்ட்ஸ் அண்ட் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு சிட் வித்தின் த எக்ஸாமினேஷன் ஹால். வந்து பயங்கரமாக வேர்க்குது, காற்றே இல்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட வர்றீங்க, நான் என்ன சொல்லேன், அங்கே ஃபேன் இருக்குது, டோன்ட் வரி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபேனை காட்டிட்டேன். அடுத்து நீங்கள் வந்து நீங்களே வந்து ஃபேனை போட்டு விடுங்க, அது 1ல் வைக்கிறதா 2ல் வைக்கிறதா நீங்களே வச்சு காட்டுங்க. இதெல்லாம் இல்லை, உங்கள் ஃபேனை காட்டியாச்சு, நீங்கள் தான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். அண்ட் அகெயின் வந்து அங்கே வந்து இவர் ஃபேன் மட்டும்தான் காட்டினார், ஆனால் ஃபேன் சுவிட்ச் எனக்கு ஆன் பண்ண தெரியலை, அமுக்க தெரியலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ப்ளேம் கேம். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். நான் முன்னாடி சொன்னேன், சில கேண்டிடேட்ஸ்லாம் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டிருந்தா, நீங்கள் நினச்சி பாருங்கள், நேற்று கிளாஸில் சொன்னது இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியில் வந்திருக்குன்னு எப்படி தெரியும்? படித்தா மட்டும்தான், அன்றைக்கி எடிட்டோரியில் படித்தா தான் தெரியும். இது எல்லா கேஸ்லையுமே. இப்போது எப்படி நான் சொன்ன ஒரு ஃபியூ கேண்டிடேட்ஸ் வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க, மற்ற ஃபேக்கல்ட்டி சொல்கிறத எழுதி காட்டுறாங்க. அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க? அவங்களாம் வந்து கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி தே ஆர் லேர்னிங். ஸோ நீங்கள் தான் டெய்லி கான்ஸ்டண்ட்டாக எஃபோர்ட்ஸ் போடணும், கற்றுக்கணும். ஸோ God helps only those who help themselves, right? Wish you all the very best. Thank you.